இப்போ நாம் பார்க்க போகிறது 10th மேக்ஸ் செகண்ட் சாப்டர் பயிற்சி 2.4 ரெண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். பின்வரும் எண்ணாவது உறுப்புகளை கொண்ட தொடர் வரிசைகளின் முதல் 4 உறுப்புகளை காண்க. என்ன கொடுத்துட்டாங்க? இப்போ கொடுத்துருக்க 3 சப்டிவிஷன் கொஷினில் முதல்ல இருக்கிற 4 உறுப்புகளுடைய மதிப்பு கேட்டிருக்காங்க. சரிங்களா? என்ன உறுப்பு? எண்ணாவது உறுப்பு கொண்ட தொடர் வரிசை. அப்போது இங்கே n = n³ - 2 கொடுத்துருக்காங்களா, அந்த இடத்துல முதல் 4 உறுப்புன்னா 1 2 3 4 அப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அதே போல் சேம் ரெண்டாவது சப்டிவிஷனும் இந்த இடத்துல நம்ம மதிப்பு 1 2 3 4 இந்த நம்பர்ஸை மாற்றி கொடுத்து இதுக்கான மதிப்புகளை கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? பாருங்க, ஃபஸ்ட் சப்டிவிஷன் an = n³ - 2 கொடுத்துட்டாங்களா. இப்போ முதல் 4 உறுப்பு n ஃபஸ்ட்டு 1 எடுத்துக்கலாமா. n = 1 எனில் அப்போ என்னோட மதிப்பு இங்கே 1 கொடுக்கும்போது என்ன வரும்? n பதில் 1 வருமா? ஈக்குவல் இங்கே என்ன வரும்? n பதில் 1³ - 2ன்னு கிடைக்குமா? 1 ஸ்கியூப் பண்ணால் நமக்கு 1 தான் கிடைக்கும். -2 இப்போ லெஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? -1 வருமா? அப்போது a1ஓட மதிப்பு -1. அடுத்து பாருங்கள், இப்போ n = 2 கொடுக்கலாமா. n = 2 எனில் இப்போ 2 நம்ம கொடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? a2 = 2³ n பதில் 2 கொடுத்துருக்கோம் -2. இப்போ 2 ஸ்கியூப் பண்ணணும். 2 ஸ்கியூப் 2 × 2 × 2ன்னு வருமா? 2 2 4 4 2 8 அப்போ 8 - 2ன்னு கிடைக்குமா? 8 - 2 கழிச்சா எவ்வளோ வரும்? 6. அப்போ a2ஓட மதிப்பு நமக்கு 6. n = 2ன்னு கொடுத்தாங்கன்னா நமக்கு a2ஓட மதிப்பு என்ன கிடைக்குது? 6ன்ட்டு. சரிங்களா? அடுத்து பாருங்கள், n-க்கு 3 கொடுக்கலாமா. 1/1 எழுதிக்கோங்க. n = 3 எனில் 3 கொடுக்கும்போது இங்கே n-க்கு பதில் 3 வரும். ஈக்குவல் n³ பதில் இங்கே என்ன வரும்? 3³ - 2. இப்போ 3 3 தடவை பெருக்கணும். அப்போ என்ன வரும்? 3 × 3 × 3ன்னு வருமா? 3 × 3 9 9 × 3 27. அப்போ இதை ஸ்கியூப் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 27 - 2. இப்போ கழிக்கும் போது 27 - 2 கழிச்சா 25. இது a3ஓட மதிப்பு. அடுத்து பாருங்கள், இப்போது n = 4 எனில் 4ன்னு கொடுக்கலாமா. n இடத்துல n-க்கு பதில் 4ன்னு கொடுக்கும்போது என்ன வரும்? a4 = 4³ - 2ன்னு கிடைக்குமா? இப்போ 4 3 தடவை பெருக்கணும். அப்போ பெருக்கும் போது 4 × 4 × 4ன்னு வருமா? 4 × 4 16 16 × 4 64. சரிங்களா? அப்போ 64 - 2 அப்படியே வந்துடும். இப்போ 64 2 போயிடுச்சுன்னா 62. இது a4ஓட மதிப்பு. இப்போ எடுத்து எழுதிக்கலாமா. therefore இப்போ முதல் 4 உறுப்புகள் பார்த்திங்கன்னா என்ன? -1, ரெண்டாவது பார்த்திங்கன்னா +6, மூணாவது உறுப்பு பாருங்கள் 25, நாலாவது 62. சரிங்களா? அடுத்து பாருங்கள் ரெண்டாவது சப்டிவிஷன். இப்போ ரெண்டாவது சப்டிவிஷன் an = -1 பவர் n + 1 × n × n + 1 கொடுத்துருக்காங்களா. ஃபஸ்ட்டு n 1 அப்ளை பண்ணிக்கலாமா. n = 1 எனில் இப்போ n இடத்துல 1 ஃபஸ்ட் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ a1 = -1 × 1 + 1 வருமா? n-க்கு பதில் பாருங்கள் 1 வரும். × 1 + 1 ஈக்குவல் -1 1 கூட்டும் போது 2 1 × 1 + 1 2 -1 2 தடவை பெருக்கும் போது -1 × -1 -+ +1 × 1 1 × 1 2 பெருக்குனா நமக்கு 2 தான் வருமே. 1 × 2 2. இப்போ a1 அப்படின்னா அதோட மதிப்பு 2. அடுத்து பாருங்கள், n = 2 எனில் 2ன்னு கொடுக்கலாமோ. அப்போ என்ன வரும்? a2 = -1 பவர் பார்த்திங்கன்னா n இடத்துல 2ன்னு வருமா? +1 1 இன்ட்டு இங்கே n இடத்துல நமக்கு 2ன்னு வரும். இன்ட்டு 2 + 1 எங்கே n இருக்கோ அங்கே நம்ம 2 3னா 3 மாற்றிக்கணும். ஈக்குவல் -1 பவர் 2 1 கூட்டினா 3 2 × 2 + 1 3. இப்போ -1 3 தடவை பெருக்கணும்.
இப்போ என்ன வரும் -1 இன்ட்டு -1 இன்ட்டு -1 வருமா, -1 -1 +1 ஆயிரும், +1 -1 -1 ஆயிரும். அப்போ -1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 6. இப்போ -1 இன்ட்டு 6 பிறகு என்ன வரும் -6ன்னு வருமா. இது A2ஓட வேல்யூ. அடுத்து பாருங்கள், இப்போது n = 3 எனில் 3 அப்ளை பண்ணலாமா. அப்போ என்ன வரும் A3 = -1 பவர் பார்த்திங்கன்னா என்ன வரும் 3 + 1 வரும். என்ற இடத்துல 3 வரும் இன்ட்டு 3 + 1 சரிங்களா. -1 3 1 கூட்டினா 4 இன்ட்டு 3 இன்ட்டு 3 + 1 4. இப்போ -1 வந்து 4 தடவை பெருக்கணும். -1 இன்ட்டு -1 இன்ட்டு -1 இன்ட்டு -1 -1 +1 ஆயிரும், -1 +1 ஆயிரும். 1 இன்ட்டு 1 1 இன்ட்டு 3 இன்ட்டு 4 12. இப்போ 1 இன்ட்டு 12 12. இப்போ A3ஓட மதிப்பு 12. அடுத்து பாருங்கள், இப்போ n = 4 எனில் 4 அப்ளை பண்ணலாமா. இப்போ 4 அப்ளை பண்ணும்போது என்ன வரும் A4 = -1 இன்ட்டு எந்த இடத்துல 4ன்னு வருமா, என்னக்கு பதிலுங்க. இப்போ என்னக்கு பதில் 4 + 1 இங்கே பாருங்க 4 இன்ட்டு 4 + 1 வருமா ஈக்குவல் -1 இன்ட்டு 4 + 1 5 இன்ட்டு 4 இன்ட்டு 4 + 1 5. -1 வந்து 5 தடவை பெருக்கணும். அப்போது -1 இன்ட்டு -1 இன்ட்டு -1 இன்ட்டு -1 இன்ட்டு -1 -1 +1 -1 +1. இந்த +1 ரெண்டுத்தையும் பெருக்கும்போது +1 ஆயிரும். +1 இன்ட்டு -1 -1 இப்போ -1 இன்ட்டு 4 இன்ட்டு 5 20. -1 20 பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா -20. இது A4ஓட மதிப்பு. எடுத்து எழுதிக்கலாமா. இப்போது therefore முதல் 4 உறுப்புகள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் கண்டுபிடிச்சிருக்கோம் 2, அடுத்து நான் கண்டுபிடிச்சிருக்கோம் -6, அடுத்து A3 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 3ன்னும் போது 12, அடுத்து என்ன -20 சரிங்களா. அடுத்து பாருங்கள் தேர்ட் சப்டிவிஷன். பாருங்கள் தேர்ட் சப்டிவிஷன் an = 2n² - 6ன்னு கொடுத்துட்டாங்களா. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெம் அதே போல் n = 1 எனில் என்னோட மதிப்புங்க 1 கொடுக்கலாமா. 1 கொடுக்கும்போது இப்போ A1 = 2 இன்ட்டு 1² வருமா -6 ஈக்குவல் 2 இன்ட்டு 1² பண்ணால் 1 தான் கிடைக்கும் -6. இப்போ 2 இன்ட்டு 1 2 -6 இப்போ கிடைக்கும்போது எவ்வளோ கிடைக்கும் -4 வருமா. இது A1ஓட மதிப்பு. அடுத்து பாருங்கள் n = 2 எனில் இப்போ 2ன்னு கொடுக்கும்போது என்ன வரும் A2 = 2 இன்ட்டு என்னக்கு பதில் அங்கே 2ன்னு வருமா 2² -6. இப்போ 2 இன்ட்டு 2² பண்ணால் 2 இன்ட்டு 2ன்னு வருமா 2 இன்ட்டு 2 4 4 -6ன்னு வருமா. இப்போ 2 இன்ட்டு 4 8 -6 இப்போ லெஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 2ன்னு வருமா. இது A2ஓட மதிப்பு. அடுத்து பாருங்கள் n = 3 அப்ளை பண்ணலாமா. n = 3 எனில் 3 நம்ம என்ன வரும் A3 = 2 இன்ட்டு என்னக்கு பதில் 3 வருமா 3² -6 ஈக்குவல் 2 3² பண்ணால் 3 இன்ட்டு 3 9 -6. இப்போது 2 9 பெருக்குமா நமக்கு என்ன கிடைக்கும் 18 கிடைக்குமா -6. இப்போ லெஸ் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் 12. அப்போ A3ஓட மதிப்பு பார்த்திங்கன்னா 12. அடுத்து பாருங்கள் இப்போது n = 4 எனில் 4ன்னும் போது என்ன வரும் A4 = 2 இன்ட்டு என்னது 4ன்னு வருமா என்னக்கு பதில் 4 4² -6 ஈக்குவல் 2 இன்ட்டு 4² 4 இன்ட்டு 4 4 இன்ட்டு 4 16 16 -6 ஈக்குவல் 16 2 பிறகு நமக்கு என்ன கிடைக்கும் 32ன்னு கிடைக்குமா -6. இப்போ லெஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் 26. அப்போ A4ஓட வேல்யூ 26. இப்போ therefore அப்போ தேவையான முதல் 4 உறுப்புகள் பார்த்திங்கன்னா என்ன -4, 2, 12, 26